சலீம், தற்போது 4 விகிதங்கள்ல வரி விதிக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்த விவரங்கள் சொல்லுங்க சலீம். ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி நாம சொல்லும் பொழுது ஏற்கனவே இது தொடர்பான அரசியல் திருத்த மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றியாச்சு. இப்பொழுது நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை குளிர்கால கூட்டத்தொடர் இந்த மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த குளிர்கால கூட்டத்தொடர் சரியாக 1 மாதம் நடக்கவிருக்கிறது. இப்பொழுது குளிர்கால கூட்டத்தொடர்ல உண்மையான ஜிஎஸ்டி மசோதாவை அறிமுகம் செய்வார்கள். ஆனா மசோதா அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரி எவ்வளவு என்பதை மத்திய அரசு முடிவெடுத்திருக்க வேண்டும். இதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு பிரதிநிதியாக திரு அருண்ஜேட்லி அவர்கள் இருப்பார், மத்திய நிதியமைச்சர். அனைத்து மாநில அரசுகளின் பிரதிநிதிகளும் இருப்பார்கள். அந்த வகையில தமிழகத்திலிருந்து அமைச்சர் பாண்டியராஜன் அவர்கள் கலந்து கொண்டார். மீட்டிங் இன்னைக்கும் நாளைக்கும் நடைபெறுகிறது. இன்னைக்கு நடைபெற்ற மீட்டிங்ல என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜிஎஸ்டி ரேட் எவ்வளவு அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணிட்டோம். இது மொத்தம், அதாவது பொருட்களுக்கு ஏற்றவாறு 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. சாமானிய மக்கள் உட்கொள்ளும் உணவு பொருட்களுக்கு இதுல வரி கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இந்த வரி 4 கட்டங்களாக, அதாவது முதல்ல 5%, அதன் பிறகு 12%, 18%, 28% அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. 28% எது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது, நாம இந்த காற்றடைத்த குளிர்பானங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, கலர் கலரா வைக்கிறாங்க, அதெல்லாம் 28% வந்துருது. பான் மசாலா, இந்த மாதிரியான பொருட்கள். அது மட்டும் இல்லாம சொகுசு கார்கள், அப்புறம் இந்த புகையிலை பொருட்கள், இதெல்லாம் அதிகப்படியாக 28% ஜிஎஸ்டி வரிக்குள் விடுகிறது குறிப்பிடத்தக்கது. மீட்டிங் நாளையும் நடப்பது குறிப்பிடத்தக்கது.